ஹாய் சண்டே சமையல் பார்த்துலாமா. சண்டே சமையல் இறால் கிரேவி தான் செய்ய போகிறேன். இது 2வது டைம் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சேன், 2வது டைம் வந்து கிரேவி செய்கிறேன். நான் கிரேவி ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணது இங்கே சாப்பிட்டது அப்படின்னு சொன்னால் இறால் எங்கே சாப்பிட்டேன்னா மொதல் எங்கே சாப்பிட்டேன்னா வேளாங்கண்ணியில் தான் சாப்பிட்டேன். அதுலேருந்து எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால அதுலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேளாங்கண்ணியில் சாப்பிட்டது தான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் வீட்டிலலாம் அடிக்கடி செய்வாங்க, நான் சாப்பிடவே மாட்டேன், இதெல்லாம் பிடிக்காதுன்னு ஒதுக்கி வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணியில் சாப்பிட்டதுனால அப்படியே வந்து சாப்பிட்ட பழகிருச்சு. இப்போ வந்து நான் 2வது டைம் வந்து செய்கிறேன் பார்த்துங்க இறால். நானே க்ளீன் பண்ணிட்டேன். வீட்லலாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நான் செய்வேன். நான் இறால் வந்து க்ளீன் பண்ணுறலாம் வீட்டில் செய்வேன். ஆனால் சாப்பிட மட்டும் மாட்டேன். நான் வேளாங்கண்ணியில் ட்ரை பண்ணனால தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நானே க்ளீன் பண்ணிட்டேன். அது கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனால ரொம்ப கூட்டமாக இருக்கும். கியூவில் நிற்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நானே வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ளே நரம்பு மட்டும் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அது உருகுனாலே வந்துடும். அந்த குடல்னு சொல்லுவாங்க. அது அப்படியே போட்டோம்னா நரன்னு இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறது நல்லாயிருக்கும், எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கிரேவி செஞ்சிடலாம் வாங்க. எப்படி செய்யணும் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குண்டான அடுப்பில் வச்சாச்சு. கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் சேர்த்தா இன்னும் ஒரு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் என்ன சேர்க்கணும்னு எனக்கு தெரியல, அதனால் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம முன்ன பின்ன சாப்பிட்ருக்கோம், அதில் என்ன போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நம்ம சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். எப்போதும் கிரேவிக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்ப்பாங்க, நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ சின்ன வெங்காயோட ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். நம்ம எந்த பொருள் கம்மியாக இருக்கோ அந்த பொருளாக நிறைய சேர்த்துக்கணும் இந்த நேரத்துலலாம். அதனால சின்ன வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம அந்த சின்ன வெங்காயம் நிறைய இருந்துச்சு. சின்ன வெங்காயம் வந்து வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி 4 கிலோ இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்றுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்து நேற்றே கிரேவிலாம் செஞ்சேன் பாருங்கள். தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ அடிக்கடி தொக்கு செய்கிறனால ரொம்ப ஃபேவரட் ஆகிடுது. தக்காளி தொக்கு எனக்கு ஃபேவரட் ஆகிட்டேன். தக்காளி வந்து அடிக்கடி நான் தக்காளி தொக்கு இப்போ எனக்கு கம்மி தான். இப்போ வந்து 5 ரூபா 10 ரூபா தான் தக்காளியோட ரேட்டு. நம்ம வந்து நேற்று 4 கிலோ 40 ரூபாய்க்கு வந்தோம். 1 கிலோ 10 ரூபான்னு சொல்லிட்டு அதை வந்து நைட்டே வந்து ஒரு 2 கிலோ போல் நம்ம தொக்கு செஞ்சாச்சு. ஏன்னா அடிக்கடி சப்பாத்தி இது மாதிரி செய்கிற மாட்டோம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது மாதிரி தொக்கு செஞ்சு தான் அடிக்கடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்துக்கு தொக்கு செஞ்சு வச்சுட்டோம். வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு முடிச்சு 2 டைம் சாப்பிட்டுட்டேன். கிரேவி வச்சு காலையும் சாப்பிட்டுட்டு, காலைல தோசைக்கு சாப்பிட்டுட்டு, மதியானம் வந்து சாப்பாடுக்கு சாப்பிட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு 4:15 போல் நான் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா சாப்பிட்ட மயக்கத்துக்கு நல்லா தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் லேட்டாக எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ். எங்கள் அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க பார்க்குறது. என்ன தான் வர சொன்னாங்க. இல்லைம்மா நீ வாம்மா, நான் அடுத்த மாதம் வரேன், நீ இந்த மாதம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் அம்மா வர சொல்லியிருக்கேன். அம்மா வந்துகிட்ருக்காங்க. அம்மா தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம வீட்டில் முடிஞ்சிருச்சு. இப்போ கடை மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் மிளகாத்தூள் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க. எப்படா வருவேன். நேற்றுலாம் எப்போ வருவாங்க, நாளைக்கு நாளும் நம்ம கூட அம்மா இருப்பாங்கள்ல அப்படிலாம் சொல்லி. எத்தனை பேர் இருந்தாலும், எவ்வளோ சொந்தம் இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரெண்டு இருந்தாலும், அம்மாங்கிறவங்க எப்பொழுதுமே பெஸ்ட்டு தான். எங்கள் அம்மாலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் எங்கள் அம்மா கூடயே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒரு அருமை தெரியல, அம்மாவோட அருமை எனக்கு தெரியல. கிட்டக்க இருக்கும்போது அந்த அருமை தெரியாதும்பாங்க. தூரத்தில் இருக்கும்போது தான் அந்த பாசம் எல்லாம் இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்திருக்கேன். நான் 7 வருஷம் எங்கள் அம்மாவை பிரிஞ்சு இருந்திருக்கேன். அதனால் அந்த பாசம் வந்து அதிகமாகிடுச்சு, லவ் அதிகமாகிடுச்சு அம்மா மேலே. இப்போ அம்மா வந்து எப்படா பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் திருச்சியில் இருக்காங்களாம். எப்படியும் ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே வேறையா, அம்மாவுக்கு உமன்ஸ் டேக்காண்டி ஒரு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும். அதை காமிக்க முடியாது, ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் இருக்கும், ஆனால் காமிக்க முடியாது. ஆனால் அம்மாவுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இப்போ நாங்களாம் தூரமாக இருக்கோம். இப்போ டக்குன்னா அவங்கள்ட்ட ஃபோன் இருந்தாலுமே ஃபோனில் வந்து யூடியூப் இது மட்டும் தான் பார்ப்பாங்க. அடிக்கடி ஃபோட்டோ பார்த்தா எங்கள் வீடு ஃபுல்லாக ஃபோட்டோ தான் இருக்கும். இப்போ வந்து அம்மாவோட ஃபோட்டோ, எங்கள் ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். டெய்லி தூங்கி எழுந்துச்சு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் பார்த்துங்களேன். அதெல்லாம் ஃபோட்டோலாம் அம்மாவுக்கு பிடிக்கும். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது. ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நான் வீட்டுக்கு ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் நானும் என் தங்கச்சும் அடிக்கடி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வீடு ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருப்போம். நான் தான் அதிக ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அம்மா ஃபோட்டோ, எங்கள் ஃபோட்டோ,
அப்புறம் தங்கச்சி ஃபோட்டோ, இது மட்டும் நிறைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அம்மாவோட ஆசை வந்து மொத்த ஃபேமிலி இருந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அது மட்டும் நல்லா பெரிய ஃப்ரேமாக நம்ம பண்ணி வைக்கணும், கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும். ஒரு நாள் வந்து என்றைக்குனாலும் ஒரு நாள் என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமாக கொடுக்கணும். அம்மா வந்து இப்போ எல்லா மொத்த ஃபேமிலினா எங்களோட அக்கா தங்கச்சி எல்லாருமே, அம்மா அப்பா எல்லாரையும் மொத்தமாக எங்கள்கிட்ட அது மட்டும் ஃபோட்டோ இல்லை. இப்போ நான் தங்கச்சி அம்மா அப்பா இது மட்டும் 4 பேர் இருந்திருக்கோம். அக்காலாம் இருந்தெல்லாம் ஃபோட்டோ இல்லை. நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து எடுத்ததே கிடையாது. தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்திருக்கோமா, அதெல்லாம் மொத்தமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு ஆசை. கூடிய சீக்கிரத்தில் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறோம். இப்போ வந்து 2 தக்காளி தான். இப்போ கிரேவிக்கு வந்துடலாம். 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாம் கடை மிளகாத்தூள் தான், கடை மசாலா தான். வீட்டில் உள்ள மசாலா எதுவுமே இல்லை. ஏன்னா வீட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா வந்து இனிமேல் கொண்டு வந்தால் தான். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இறாலை சேர்த்துக்கணும். இறாலுனா கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ரெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்ல. இறாலை சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு கூட நம்ம அதுக்குள்ளே தேங்காய்லாம் உரிச்சு எடுத்து வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம தான் தேங்காய் உரிக்கணும். இன்றைக்கி கூட ஃப்ரீயாக இல்லை பாருங்கள். உமன்ஸ் டே கூட நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து அப்போல்லாம் வந்து வீட்டிலையே அடைஞ்சு கிடப்பாங்க பெண்கள்லாம். இப்போல்லாம் தான் எல்லா துறையிலையும் இருக்காங்க, எல்லா வேலையிலையும் இருக்காங்க பெண்கள். ஏதாச்சும் ஒன்று எனக்கெலாம் ஒரு இது மைண்டில் இருக்கிறது வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒரு நிறைவேற்றுவோம். ஒரு ஆசை இருக்குது எனக்கு, அது கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அது என்னான்னு இப்போ சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் என்னான்னு சொல்கிறேன். தேங்காய், முந்திரி ஒரு 4 முந்திரி ஊற வச்சுருந்தேன். தேங்காய், முந்திரி எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. முந்திரி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கிரேவி பதத்து இருக்குது, நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது வந்து இறால் வந்து சீக்கிரமாக வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். ஒரே 10 நிமிஷம் தான் குக் பண்ணுறது இறால். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டு சூடான தோசைக்கு கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க விட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சு சூடான தோசையில் சாப்பிடும்போது நாக்கில் நடனம் ஆடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு, அது நானே சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு டேஸ்ட் உண்மையிலே சொல்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கையிலே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அதை நானே சொல்லிகிட்டே இருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா சாப்பிட்டு தான் வீடியோ போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இறால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் பிடிக்காம தான் இருந்தேன். அப்புறம் ட்ரை பண்ணோன்னே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இறால் கிடைச்சா அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன சண்டே சமையல், என்னென்ன வாங்கினீங்க, என்னென்ன சமைச்சிங்க, என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.